இப்போயே உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்றேன். இதே பலவீனமாக இருக்கிறவங்க இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இந்த அனிமியை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இது கொஞ்சம் கொடூரமான அனிமி தான், அதனால் இப்போயே சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஹெவன்லி டெலிஷனோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2 பார்க்குறவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அப்போ தான் வந்து ஹருக்கிங்கிறவன் தான் இதில் ஹீரோ. அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி நாங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் ரேஸ் இருக்குல்ல, கார் ரேஸு, அதில் தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம், அதில் ஜெயிக்கிற பணத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஒரு அக்கா காட்டுறாங்க. போன எபிசோடில் கூட ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு ஃபோட்டோ கட்டி இது தானே நீன்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட கேட்டிருப்பார்ல, பழைய அக்கான்னு சொல்கிறான், அவள்கிட்ட கேட்டிருப்பாங்களே, அவள் கூட நான் இல்லைன்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பொண்ணு தான் இங்கே இருக்க பொண்ணு, அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு. இந்த பொண்ணை நம்ம வந்து புது அக்கான்னு வச்சுப்போம். இந்த அக்கா வந்து இந்த ரேஸில் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு, அதனால தான் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய பேர் ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த அக்கா தான் இங்கே ரேஸில் போயிட்டுருக்காங்க, கார் ரேஸில். அப்படியே இங்கே அடுத்த சீனில் காட்டுறாங்க ஹருக்கி, அந்த பையன் இருக்கான், அவன் வந்து 2 பேரும் துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், 2 பெரிய ஆளுங்களை. அவங்க பார்த்தா பாதியில் இவனை பிடிச்சி அடிச்சுட்டு இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான், இவனை கொன்னுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோண்டு இவன் நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் இன்னொருத்தன் வந்து இந்த 2 பேரையும் அடித்து போட்டுட்டு நம்ம ஆருக்கியை காப்பாற்றுறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் ராபின். அப்போ தான் அந்த ஆருக்கி சொல்கிறான், ஏன் துரத்திட்டு வந்தான்னா, இவங்க 2 பேரும் ஃபேக்கான இந்த ரேஸுக்குள்ள டிக்கெட்டெல்லாம் பிளாக்ல செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஃபேக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நல்ல வேலை பார்த்த ஆருக்கி, இவங்களை பிடிச்சிட்டு போய் நம்ம பாஸ்ட்டை கொடுத்துருவோம், நல்ல வேலை பார்த்துருக்கா, நல்லா உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஆருக்கி என்ன கேட்குறான், உன்னோட ஜாக்கெட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாக்கெட் வாங்கி மாட்டிக்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்கிட்டலாம் காட்டிகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு. அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே புது அக்கா வந்துடுறான். இவளோட தம்பி தான் ஹருக்கி. ஹருக்கி வந்து அக்காட்ட கேட்குறான், அக்கா என்னாச்சு ரேஸு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அக்கா சொல்கிறான், நான் கீழே விழுந்துட்டேன், என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கூட ஒரு வயசானவர் இருக்கார், அவர் வந்து டாக்டர் தான் கூப்பிடுவாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரேஸில் வந்து பார்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, மணி ஆகிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ தான் இந்த ஹருக்கி கூட இருக்கவன் சொல்கிறான், இது மாதிரி இந்த டாக்டர் கொஞ்சம் சரியில்லை தெரியுமா, மேன் ஈட்டர்ஸ் எல்லாம் வச்சு இவர் வந்து ஹியூமன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாராம், இவர்கிட்ட கொஞ்சம் உங்கள் அக்காவை தள்ளியே இருக்க சொல்லு, சரியில்லை இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஹருக்கியும் பார்த்துட்டு இருக்கான். நைட்டு போல் கட்டுறாங்க, அக்கா தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பா அம்மாலாம் கிடையாது, இந்த மாதிரி பசங்க மட்டும் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஆர்ஃபனேஜ் மாதிரி தான். அதில் வந்து நைட்டு போல் தூங்கிட்டு இருக்கப்போ ஏதோ சவுண்டு கேட்குமா, என்னடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த ராபினி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹருக்கி கேட்குறான். அதுக்கு வந்து ராபின் சொல்கிறான், இது மாதிரி மேன் ஈட்டர் வந்துடுச்சு, அதனால் கீழே வராதிங்க, ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு ஓடுறான். ஆனால் இந்த தம்பி கேட்காம இவன் வந்து ஒரு கன்று செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அக்கா சொல்லி பார்க்குறா, கேட்காம போயிடுறான். இப்போ மறுநாள் கட்டுறாங்க, ராபின் வந்து இல்லை ஹருக்கி வந்து சோகமாக அந்த பார்க்கில் நின்றுக்கிட்டு அந்த பாட்டெல்லாம் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வச்சுருக்க கன்னை வச்சு. அவனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து கேட்குறாங்க, என்னடா மேன் ஈட்டர் கொன்னியாமல் இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவன் சொல்கிறான், எங்கடா நான் கொன்னேன், ஆனால் வந்து ராபின் திட்டான், இவ்வளோ ஆபத்து தரமா இங்கே வர்றதெல்லாம் சொல்லிட்டு. ஏன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் அவன் தங்கச்சி இழந்துட்டான், அதனாலேயே அவன் வந்து இப்படி ரொம்ப பாதுகாப்பாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஹருக்கி கேட்குறான், மணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சொல்கிறாங்க, மணி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றே இவன் கேட்டுட்டு, அப்படியா அப்போ அக்காவுக்கு ரேஸு இதாக இருக்கும், ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஓடிட்டு வந்து பெரிய டவர் மேலே நின்றுக்கிட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்கே ரேஸ் வந்து ஆரம்பிக்க போது கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பக்கம் ஏதோ சவுண்டு கேட்குமா, என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு பைனாக்குலர் வச்சு அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு மேனிட்ரு, ஆனால் அது இன்விசிபிளாக இருக்குது, இந்த வெயிலில் பட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்ல, அப்படி தான் இவன் கண்டுபிடிச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே ஐயோ ரேஸ் வந்து அந்த பக்கம் தானே போகுது, அவங்களுக்கு ஆபத்தாச்சே, அவங்கள பிடிச்சி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு வேகமாக கீழே ஓடி வந்து அவங்கள்ட்டலாம் சொல்கிறான், இது மாதிரி அங்கே இருக்குது போகாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கத்துறது வந்து கேட்கவே இல்லை, அங்கே சத்தம் அதிகமாக இருக்குமா, அதனால் இவன் சொல்கிறது கேட்கவே இல்லை. அவங்க பட்டுக்கு ரேஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அக்காவுக்கு ஆபத்தாச்சேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், இவன் இப்போ பண்ணி வச்சிருக்க கன்னை எடுத்துக்கிட்டு அந்த மேன் ஈட்டர் இருக்க இடத்துக்கே போயிடுறான். அங்கே போயிட்டு அது பலபலன்னு கொஞ்சம் லைட்டாக தெரியுமா, அதை வச்சு சுட்டுறான். சுட்டு பார்த்தா அது உடம்பு முழுக்க ஷீல்டு மாதிரி இருக்குது, ஒன்றுமே ஆக்கலை அவன் சுட்டது. இதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அவன் கையில் வந்து ஒரு குட்டி கத்தி வச்சுருப்பான், அதை எடுத்துக்கிட்டு போய் அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அது மூஞ்சிலே குத்திடுறான். பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அது வந்து அதோட வாய், அதுலேருந்து ஏதோ பசை மாதிரி வந்து அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்குது. அவன் இழுத்து பார்க்குறான், அவ்வளோதான் 2 கையும் பிடிச்சி அவனை லைட்டாக அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே கட்டுறாங்க, ரேஸு செம்ம வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு அக்கா வந்து இங்கே வண்டியை நிப்பாட்டிடுறா, ஏன்னா அது இப்போ வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருதா, மேன் ஈட்டர் இருக்குது, இங்கிட்ட யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்ருக்கா. அப்போ சரி இவன் வண்டி எடுக்கலான்னு பார்க்குறப்ப ஏதோ சவுண்டு வருமா, அது மெதுவாக திரும்புது. பார்த்தா தம்பியை பாதி முழுங்கிருச்சு. இதை பார்த்தோன்னே அக்காவுக்கு செம்ம கோவம் வந்து காரை வேகமாக எடுத்துகிட்டு போய் அது மேலே முட்டி கீழே விழுந்து எந்திரிச்சு வந்து தம்பியை விடுன்னு பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அவனோட பாதி உடம்பு தான் வருது. இதை பார்த்துட்டு அவள் கதறி அழுவ ஆரம்பிச்சிட்றா. அப்படியே ஒரு பிளாக் அவுட் ஆகுது.
அப்போ தான் வந்து தம்பி வந்து அவங்க அக்கா கூட இருந்த நாட்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததெல்லாம். அப்படியே இவனுக்கு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு.